திருப்பத்தூர் அருகே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 5ஆம் வகுப்பு மாணவன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அருகே வசித்து வருபவர் உதயகுமார், இவரது மனைவி மணிமேகலை. இந்த தம்பதிக்கு கவியரசு என்ற 9 வயது மகன் இருந்தார். அருகில் உள்ள பள்ளியில் மாணவன் கவியரசு 5ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சிறுவனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிறுவனுக்கு காய்ச்சல் இருப்பது உறுதியாக்கப்பட்டது. இதையடுத்து சிறுவனுக்கு பரிசோதனை செய்த நிலையில் சிறுவனுக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்காக தருமபுரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு சிறுவன் கவியரசுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் சிகிச்சை பலனின்றி அந்த சிறுவன் உயிரிழந்ததாக தகவலும் வெளியாகியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் சிறுவன் உயிரிழந்தது அந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய சோகத்தையே ஏற்படுத்தியுள்ளது. டெங்கு என்பது ஒரு வகையான வைரஸ் காய்ச்சல் என்றும் நல்ல தண்ணீரில் உருவாக்கக்கூடிய ஏடிஎஸ் ஏஜிப்தி என்ற கொசுக்கள் மூலம் இந்த ஒரு வைரஸ் பரவுவதாக தற்பொழுது தகவலும் வெளிவந்துள்ளது. அது மட்டுமல்லாது தற்பொழுது வீடுகளில் சரியாக மூடப்படாத ட்ரம்கள், டயர்கள், காலி மனைகளில் கிடக்கும் பிளாஸ்டிக் கப்கள், பயனற்ற பொருட்கள், வீடுகளில் சரியாக மூடப்படாத தரை தொட்டிகள், மேல்நிலை தொட்டிகள், பயன்படுத்தாத உடைந்த சிமெண்ட் தொட்டிகள் போன்றவற்றை தற்பொழுது மூடி வைக்க வேண்டும் என்றும் வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தற்பொழுது அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது.